ஐயனார் துணை சிறைகளில் அடுத்து வர பேசலில் நம்ம சேரன் கிட்ட பல்லவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப் ஏண்டா நான் உங்ககிட்ட பேசலன்றதுக்காக நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்துதான் பல்லவன் இருந்துட்டு எனக்கு எல்லாமே நீதானே, உன் அருமை புரியாமல் நானும் ஒரு பொண்ணு கிடச்ச உடனே இஷ்டத்துக்கும் என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டேன். அதுக்காக நீ பட்ட அவமானம் எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து போச்சுன்னு, நீ பேசாத ஒவ்வொரு நொடியும் அப்படி செத்தம் போயிடலாம் போல இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு தெரிஞ்சோன்னு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு நீ என் தம்பியாக கிடச்சதுக்கு நான் தாண்டா உன்னை கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேரன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி எப்படி ஒன்று பெரிய பிரச்சனை ஒன்று முடிஞ்சிச்சு, இனிமேலும் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமாக அண்ணனோட கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் உடனே நம்ம சேரன் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அண்ணன் என்னாச்சுன்னு எதை யோசிக்கிற, இல்லைடா மறுபடியும் சந்தாவோட வீட்டில் இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்படி நடந்தால் மட்டும் நாங்கள் எல்லாம் விட்டுருவோமா, விட மாட்டோன்னு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பல்லவன் இருந்துட்டு ஆனால் எதுவாக இருந்தாலும் என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோன்னு, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.